நமஸ்காரம். ராஜபாளையம் பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. செம்பகத்தோப்பு காட்டாளவர் பெருமாள் கோவில். ராஜபாளையத்துலேருந்து 15 கிலோமீட்டரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டரு. இந்த ரூட்ல பஸ் எல்லாம் போக முடியாது. டூரிஸ்ட் வேன், டெம்போ, கார், ஜீப்ல வேணும் ஃபேமிலியாக போகலாம். முக்கியமாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்டு போங்க. மத்தியானம் கையில் பட்டளம் போட்டு கொண்டு போங்க. எல்லாமே ட்ரெக்கிங் தான். ஆவரேஜாக 4 or 5 hours ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. அந்த ஊர் சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா. சேஃப்டிக்கு சோலார் வயர் நட்டு போயிட்டுருக்காங்க. செம்பகத்தோப்பிலிருந்து ஃபாரஸ்ட் செக்போஸ்ட் இருக்கும். கோவில் டைமிங் மார்னிங்லேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான். டூரிஸ்ட் வேன், டெம்போலாம் இந்த செக்போஸ்ட்டுக்கு அப்புறம் 1 கிலோமீட்டர் மேலே போக முடியாது. பம்பர் பலமாக அடிப்படும். பள்ளத்தில் காரில் போகிறவங்கன்னா கண்ட்ரோலாக ஹேண்டில் பண்ணி சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் போகிறதா கண்டிப்பாக தவிர்க்கணும். ட்ரெக்கிங் போகிறப்ப கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த கோவில் உச்சத்துக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் ஒரு கடையும் இருக்காது. பாத்ரூம், டாய்லெட்டு எதுவுமே இருக்காது. சேஃப்டிக்கு கையில் வாக்கிங் டிப்ஸ் வச்சுக்கோங்க. குரங்குகளின் சேட்டை அதிகமாக இருக்கும். பாதி வழியில் போனால் ஒரு இடம் இருக்கும், நூபரகங்கை தீர்த்தம். இந்த கோவிலுக்கு செல்லும் முன் முடிகாலிட்டம் செலுத்துவாங்க. அதற்கப்புறம் நீராடிட்டு படியேறி கோவிலுக்கு போவாங்க. நூபரகங்கையில் இருந்து 247 படி ஏறி காட்டாளவர் பெருமாளை தரிசனம் செய்யலாம். கோவில் நேரம் மத்தியானம் 12 மணிலிருந்து அப்புறம் தான் இருக்கும். சீக்கிரமாக 10-11 மணிக்கு வரவாளுக்குலாம் கோவிலுக்கு பின்பக்கம் இருந்து ஒரு அழகான மலையை ரசிக்கலாம். தரிசனம் முடிஞ்சு பின்புறம் வழியாக இறங்கி செப்பை சென்றடையலாம். ட்ரெக்கிங் போக ஆசைப்படுவாங்க இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க. நம்பனோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துட்டு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். எல்லாரும் வீக்கெண்ட்ல பிளான் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. வீடியோ முழுசா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.